இங்கேயே எல்லாம் இருக்கிறோம், இங்கேயே எல்லாருமே இருக்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு ஜியாரத்துக்கு போகணும்? எத்தனையோ ஷேகுமாரோட ஜியாரத்துக்கு எல்லா ஷேரும் இங்கேயே இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு நாம ஏன் போகணும்? எதுக்காக நம்ம போகிறோம்? அதை நாம போகலை, அல்லாஹ் போகிறது. அல்லாஹ் போகிறான். யாரை பார்க்க போறான்? அவனுடைய முந்தைய தஜல்லியை பார்க்க போறான். நான் ஏற்கனவே இப்படி வந்திருக்கிறேன், ஹாஜாவாக வந்து, ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டியாக வந்து இந்த பகுதியில் இந்த இடத்தில் நான் மக்களுக்கு வழிகாட்டி இன்று என்னுடைய தர்பார் பேர், என்னுடைய முந்தைய தர்பாரை பார்க்க போறோம். இப்போ நாம எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரத்துக்குன்னா அதை கேட்கணும், எதை கேட்கணும், கேட்டுக்கலாம். அவர்களுடைய பொருட்டால் யாரை நீ கொடு அப்படின்னு கேட்கலாம், அப்படியாக்களை நீங்களே கொடுங்க அப்படின்னு கேட்கணும், இப்படின்னு கேட்கணும், அப்படின்னு கேட்கணும். எல்லாத்துக்கும் மேல அங்கே என்னுடைய ஷேഖ് தான் இருக்கிறார்கள். என்னுடைய ஷேഖுடைய முந்தைய தஜல்லி தான், அந்த ஹாஜா நாயகமாக வந்து அல்லாஹ் தான் என்னுடைய ஷேഖாக வந்திருக்கிறார். ஹாஜா நாயகத்தில் எந்த அல்லாஹ் வெளியாகி ஹாஜாவாக இருந்து இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புகளை செய்து முடித்துவிட்டு சென்றானோ அதே அல்லாஹ் தான் இந்த என்னுடைய ஷேഖில் குரூராகி இருக்கிறான். நம்ம அல்லாஹ்வோடு அல்லாஹ்வை பார்க்க போறோம், ஹாஜா நாயகத்தோடு ஹாஜா நாயகத்தை பார்க்க போறோம், அல்லாஹ்வின் சாதனையை பார்க்க போறோம். அது யாருடைய சாதனை? ஹாஜா நாயகம் என்று யாரு? அது அல்லாஹ்வின் சாதனை. அவங்க குந்து கன்கன் மக்ஃபியன், நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன். அந்த மறைந்த பொக்கிஷம் யாரு? ஹாஜா நாயகம் தான் மறைந்த பொக்கிஷம். லுஹூருக்கு முன்னாடி இப்படி ஒரு ஹாஜா நாயகம் வருவாங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அந்த ஹாஜா நாயகமாக இருந்தார்கள். அந்த ஹாஜா நாயகமாக மறைந்த பொக்கிஷமாக அல்லாஹ் தான் இருந்தான். ஹாஜா நாயகமாக வெளியாகி அல்லாஹ் தன்னுடைய பொக்கிஷத்தை வெளியாகிறார். யார் ஹாஜா நாயகத்தில் அல்லாஹ்வை பார்க்கிறார்களோ அவர்கள் ஹக்கை பார்த்தார்கள், சத்தியத்தை பார்த்தார்கள். அங்க போனா ஹாஜா நாயகத்துடைய ஐனியத்துல ஆயிடுவாங்க. அங்கும் ஹாஜா தான், இங்கும் ஹாஜா தான். ரெண்டு ஹாஜால ஒரு ஹாஜா தான். ஒவ்வொரு தர்பாரும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சாதனைகள். அந்த ஷேகுமார்களாக, அந்த வலிமார்களாக, அந்த அவுலியாக்களாக அல்லாஹ் தான் வெளியாகி மக்களுக்கு நேர்வழியை காட்டி மக்களுக்கு ஹிதுமத் செய்து அல்லாஹ்வுடைய அருளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை ஹயாத்தாக்கி உயிர்ப்பித்து சென்றிருக்கிறார்.